செகண்ட் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் என் ஃப்ரெண்டு வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா வாங்க. போகும்போது ரொம்ப பசிச்சு சரி ஓகே 2 பிளைன் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கட்டிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது வழி தெரியல சரி ஓகே சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கிளம்பி போய் ரீச் ஆகிட்டோம். போனோடனே மாடுக்கெலாம் அழகாக டிசைன் கலர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கண்ணுக்குட்டி போட்டுருந்துச்சு. அது கூட கொஞ்சம் விளாண்டுட்டு அப்புறமா வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலுமே இது எனக்கு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப காமாக மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்துட்டு இளநீ ரோஜா பூதெலாம் கொடுத்தாங்க. இந்த பேபி ரொம்ப க்யூட் பேபி, என்னோடய ஃப்ரெண்டோட பேபி. அழகாக என் கூட விளாண்டுட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அப்புறமா வந்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாம் படைச்சிட்டு அவங்க சாமி கும்பிட்ற அவங்களோட இது போல் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டு போய் தான் அவனும் நிறைய ராவிட சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் உண்மையாலுமே இந்த பொங்கல் வந்து நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் நதியா.